வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் ஹாலிவுட் உச்ச நட்சத்திரமான வில்லியம் ஸ்மித் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். வில்லியம் ஸ்மித் அவருடைய ஜாதகத்தில் கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவம் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகின்றது என்பதை பார்ப்போம். இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. வில்லியம் ஸ்மித் இவர் பிறந்திருக்கிறது 25 செப்டம்பர் 1968 இரவு 9:47 PM பென்சில்வேனியா மாகாணத்தில் ஃபிலேடெல்ஃபியா என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. அயனம்சா கேபி. குருமகா தசை இருப்பு 6 வருடங்கள் 8 மாதங்கள் 21 நாட்கள். ஜாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்னாதிபதி சுக்கிரன் கலைக்கு அதிபதி, சினிமா தொழிலுக்கு முக்கிய காரகம் பெற்ற கிரகமாக விளங்குறாரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்னப்பாக 14 டிகிரி 15 நிமிடங்கள் 46 வினாடிகள் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்புலையும் அமையுது. மண்டல அதிபதியான செவ்வாய் 4வது பாவத்தில் 09 டிகிரி 17 நிமிடங்கள் 47 வினாடிகள் சூரியனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சூரியன் 5வது பாவத்தில் இருக்காரு. ஜாதகத்தில் லக்னம் 5, 9 தான் முக்கியமான பாவங்கள். இதில் சிறப்பாக பார்க்கணும்னா 5வது பாவம் மிக சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். 5வது பாவம் கலைத்துறைக்கு தலைமை பாவமாக விளங்குவதால் 5வது பாவ ஆதிக்கம் உள்ள ஜாதகர்கள் கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை, விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கிரகங்களுடைய டிகிரி அமைப்பினை அடிப்படையாக வைத்து கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டல உபப்பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். 5ஆம் அதிபதியான சூரியன் தன்னுடைய சொந்த மண்டல பிரிவில் இருக்கார். சுக்கரனுடைய சப்பில் இருக்கார். 5ஆம் அதிபதியான சூரியன் தன்னுடைய சொந்த மண்டல பிரிவு ஏறி இருக்கிறத அடிப்படையாக வைத்து இவருக்கு 5வது பாவ வினை வலுத்து செயல்படுவதை காண முடியும். 5வது பாவாதிபதியான சூரியன் சுக்கரனுடைய சப்பில் இருக்கார். சுக்கரன் லக்னாதிபதியாகி கலைக்கு காரகத்துவம் பெற்ற கிரகமாக அமைகிறாரு. சந்திரன் புதனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். சந்திரன் மனோகாரகன். புதன் 2, 3, 6க்கு அதிபதி ஆகிறாரு. அவருடைய மண்டலத்தில் சந்திரன் இருக்கார். சந்திரன் சூரியனுடைய சப்பில் இருக்கார். சூரியன் 5ஆம் இட அதிபதி. ஜாதகர் கலைத்துறை மேலே அதிக விருப்பம் கொண்டவராக இருக்கிறாரு. 7ஆம் அதிபதியான செவ்வாய் சூரியனுடைய மண்டலம் இருக்கார். சூரியன் 5ஆம் இட அதிபதி 5வது பாவத்தில் இருக்கார். கலைத்துறை பாவம் வலுப்பெறுவதை காண முடியும். செவ்வாய் கேதுவுடைய சப்பில் இருக்கார். புதன் சுக்கரனுடைய மண்டலம் இருக்கார். சுக்கிரன் கலைக்கு அதிபதி. புதன் 2, 3, 6ஆம் பாவத்துக்கு அதிபதி. 2வது பாவம் இசை பாடகர்களுக்கு முக்கியமான பாவம். இவருடைய 2ஆம் அதிபதியான புதன் சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. ஜாதகர் பிரபல ரேப் இசை பாடகர். புதன் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். லக்னாதிபதியான சுக்கிரனை கவனிப்போம். சுக்கிரன் அதிமுக்கிய கிரகம். சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறி இருக்காரு. சுக்கிரன் கலைக்கு காரகன், சினிமா புகழுக்கு அடிப்படையான கிரகம். சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் புதனுடைய சப்லையும் இருக்கார். நிறைய சினிமா கலைத்துறை பிரபலங்களுக்கு சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியிலேயோ அல்லது சொந்த மண்டலத்திலேயோ ஏறி இருப்பதை காண முடியும். உயர்திரு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அவர்களுக்கு சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டல பிரிவிலேயே அமைந்திருப்பதை காணலாம். சனி இவருடைய ஜாதகத்தில் 10, 11க்கு அதிபதியாகி கேதுவுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்லையும் இருக்கார். கேது 5வது பாவத்தில் இருக்கார். 5வது பாவம் கலைத்துறைக்கு தலைமை பாவம். ராகு கேதுக்கள் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் இருக்காங்க. கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 5வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 1, 6 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 2, 3, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 4, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 5, 7 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் 1, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 8, 9, 10, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு 5, 8, 9, 10, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான சுக்கிரன் 1, 6 பாவங்களை மண்டலம் மற்றும் சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. 10, 11 பாவங்களுக்கு அதிபதியான சனி 5வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 4, 5, 7 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு.
11வது பாவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு 4, 7, 11 பாவங்களோடு 8, 9, 12 பாவங்களை மண்டல வாயிலாகவும் 4, 7 பாவங்களை சப்ளாடு வேளாம் குறிக்காட்டுறாரு. 5வது பாவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது 4, 5, 7 பாவங்களோடு 2, 3, 6 பாவங்களை மண்டல வாயிலாகவும் 4, 7 பாவங்களை சப்ளாடு வேளாம் குறிக்காட்டுறாரு. இவருடைய பாவ குறிகாட்டிகள் அட்டவணையில் கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவம் ஆதிக்கம் செலுத்துவதை காண முடியும். கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய பாவமாக 2வது பாவமும் 3வது பாவமும் அமைகின்றது. 2வது பாவம் கலைத்துறை பாவத்துக்கு 10வது பாவமாகவும் 3வது பாவம் கலைத்துறை பாவத்துக்கு லாப பாவமாகவும் அமைவதை காண முடியும். 9வது பாவம் கலைத்துறை பாவத்திற்கு பாவத் பாவமான 5வது பாவமாக அமையும். 2, 3, 9 பாவ குறிகாட்டிகள் 5வது பாவமான கலைத்துறை பாவத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவ குறிகாட்டிகள். வில்லியம் ஸ்மித் அவர்கள் மிகச்சிறந்த ராப் இசை பாடகர். ராப் இசையில் உலக பிரசித்தி பெற்றவர். பாட்டுக்கலைக்கு 2வது பாவம் அதிமுக்கிய பாவம்னு பார்த்தோம். இவருடைய 2வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 2வது பாவ ஆரம்ப முனை மிதுன ராசியில் 7 டிகிரி 15 நிமிடங்கள் 3 வினாடிகள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்புலையும் அமையுது. மண்டல அதிபதியான சூரியன் 5க்கு அதிபதியாகி 5வது பாவத்திலே அமர்ந்திருப்பது சிறப்பு. 2வது பாவம் காற்று ராசியில் அமைவது இசைத்துறைக்கு மிகச்சிறப்பு. 2வது பாவ சப்ளாடாக வரக்கூடிய சந்திரன் புதனுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. சந்திரன் 2, 3, 5, 6 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 3 பாவ குறிகாட்டிகள் கலைத்துறை பாவமான 5வது பாவத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய பாவங்கள்னு பார்த்தோம். 2வது பாவ சப்ளாடா சந்திரன் அமைந்து 2, 3, 5, 6 பாவ குறிகாட்டிகளை குறிக்காட்டுவதால் இவர் ராப் இசைத்துறையில் உலக பிரசித்தி பெற்றார். வில்லியம் ஸ்மித் அவர்கள் 1985ஆம் ஆண்டு முதல் 1994ஆம் ஆண்டு வரை சனி தசையில் ராப் இசைத்துறையில் சோலோ ஆல்பம்ஸ் வெளியிட்டு உலக பிரசித்தி பெற்றார். சனி இவருடைய ஜாதகத்தில் 10வது பாவ சப்ளாடா அமைகிறாரு. தசாநாதன் சனி 5வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 4, 5, 7 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ரிஷப லக்னத்தில் பிறந்த இவருக்கு சனி 10ஆம் இட அதிபதியாகி மேஷ ராசியில் நீச்சம் பெற்று இருக்காரு. இருந்தாலும் இவர் இசைத்துறையில் மிக பிரபலம் அடைந்திருக்காரு. சனி 12வது பாவத்தில் இருந்தாலும் கூட கேதுவுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார். கேது 5வது பாவத்தில் இருக்கார். 5வது பாவ வினை பலமாக செயல்பட்டதன் காரணமாக இவர் கலைத்துறையில் உலக பிரசித்தி பெற்றார். 1985ஆம் ஆண்டு சனி மகாதசை சுக்கிரபுத்தியில் தன்னுடைய கலைத்துறை பயணத்தை தொடங்கினார். சுக்கிரன் லக்னாதிபதியாகி கலைத்துறைக்கு காரகத்துவம் பெற்று 1, 6 பாவ குறிகாட்டிகளை பலமாக குறிகாட்டுறதை காண முடியும். தவிர சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறி இருப்பதை இங்கே கவனிக்கணும். இவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியான சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலத்தில் அமர்ந்திருப்பதும் சுக்கிரனுக்கு அதிமித்திரனான புதன் சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருப்பதும் இவருடைய கலைத்துறை வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமையுது. ஜாதகர் 1998 ஆண்டு முதல் 2007 வரை அபரிமிதமான வளர்ச்சி அடைந்தார். புதன் மகாதசையில் புதன் சுக்கிர மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்கணும். இவருடைய கலைத்துறை வளர்ச்சி புதன் மகாதசை சுக்கிர புத்தியில் ஆரம்பமானது. சுக்கிர புத்தியை தொடர்ந்து சூரிய சந்திர செவ்வாய் ராகு புத்திகளில் தொடர்ந்து அபரிமிதமான வளர்ச்சியை அடைந்தார். தசாநாதனாக அமையக்கூடிய புதன் சுக்கிர மண்டலம் ஏறி 1, 5, 6, 9, 10 பாவங்களை பலமாக குறிகாட்டுவதை காண முடியும். மற்றொரு ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.